சர்வலோகத்தின் ஆண்டவரும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையின் வேலைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாட்களில் என்னோடு சேர்ந்து இந்த செய்தியை கவனித்து வருகிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகளையும் ஆத்துமாக்களையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். இப்பொழுது தேவ வசனத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கிற ஒரு விசேஷமான பகுதி, தேவனை தேடி தேவ சமூகத்திற்கு கடந்து வருகிற விசுவாசிகள். இந்த விசுவாசிகளை குறித்து ஊழியக்காரர்கள் மிக பாரமும் கருத்தும் உடையவர்களாய் மிகுந்த எச்சரிக்கையோடு ஆத்துமாக்களை வழிநடத்த வேண்டிய ஒரு கடமை ஊழியக்காரர்களுக்கு இருக்கு. விசேஷால் ஊழியக்காரர்களை தேடி சபைகளுக்கு கடந்து வருகிற எந்த ஒரு ஆத்துமாவை குறித்தும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இதை ஆதாரமாக்கி கொண்டுதான் நாம் இன்றைய நாளில் தேவனுடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். ஏனென்றால் இன்றைய காலத்தில் உள்ள ஊழியங்களும் ஊழியக்காரர்களும் தங்களுடையதாகிய பாணிகளே, தங்களுடையதாய வழிமுறைகளே, தேவன் நியமித்த காரியங்களே விட்டு விலகி இருக்கிறோமா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அந்த இடத்தில் முதலாவது அடியானையும் நன்றாய் கவனித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி இருக்க தேவ சமூகத்திற்கு தேவன் அழைத்து கொண்டு வருகிற ஆத்துமாக்களும் அவர்களில் இருந்து தேவன் தெரிந்து கொள்ளுகிற விசுவாசிகளும் யார் என்பதை குறித்து ஆழமான ஒரு கருத்து, ஆழமான ஒரு நிச்சயம் நம்முடைய இருதயத்தில் வைத்து கொண்டுதான் நாம் அந்த ஆத்துமாக்களை பார்க்க வேண்டும். தேவன் தெரிந்து கொண்டு சபைக்கு ஏற்படுத்துகிற விசுவாசிகளே அந்த ஆழமான கருத்தோடு தான் நாம் கவனித்து நடத்த வேண்டும். இதை ஆதாரப்படுத்தி கொண்டு நாம் தியானிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோர சிலுவையிலே தன் கடைசி சொட்டு இரத்தமும் சிந்தி தன் ஜீவனை ஈண்டுதான் மனுமக்களை தம்மண்டையில் இழுத்து கொண்டு வருகிறார்கள் என்பதே நமக்கு நல்லாக தெரியும். அப்படி இயேசுவானவர் ஏதொரு கன்வென்ஷன் கூடுகைக்கானாலும், எந்த ஒரு எழுப்புதல் கூட்டங்களுக்கானாலும், எந்த ஒரு உபவாச கூட்டங்களுக்கானாலும், ஏதோ ஒரு சபைக்கு ஆனாலும் அந்த ஆத்துமாக்கள் கடந்து வரும்போது நம்முடைய மனக்கண்களில் அந்த முகம் நன்றாக தெரிய வேண்டும். இயேசுவானவர் தன்னை கடைசி சொட்டு இரத்தமும் சிந்தி தன் ஜீவனை ஈண்டு சம்பாதித்து கொண்ட அந்த ரட்சிப்புக்கு நேராய் தேவன் வழி நடத்தும்படிக்கு அழைத்து கொண்டு வருகிற இந்த விசுவாச மக்கள், ஆத்துமாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதே தேவனுடைய கண்களில் இருக்கிறது என்பதை நாம் வேத வசனத்தின் அடிப்படையில் தியானிக்கும் போது வேத வசனம் சொல்லுகிறது. ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 53ஆம் அதிகாரம் அதனுடைய 10-11 வசனங்களை வாசிக்கும் போது
கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். ஹல்லேலூயா. அருமையான ஒரு பகுதியை ஆவியானவர் விளக்குகிறார். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாயிருப்பார். இந்த வார்த்தையை ஒரு கணம் தியானிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் சிருஷ்டிப்பின் நாள் துவக்கி இதோ இந்த நாள் வரையும் அவருடைய மரண உயிர்த்தெழுதலுக்கு பின்பு ஏறக்குறைய ஆடாமில் இருந்து வல்லுநர்கள் கணக்கு போட்டு பார்த்து சொல்லும்போது கிறிஸ்துவின் மரண உயிர்த்தெழுதல் வரைக்கும் ஏறக்குறைய 4000 வருஷங்கள் என்றும் கிறிஸ்துவனுடைய மரண உயிர்த்தெழுதலுக்கு பின்பு 2025 வருஷங்கள் என்றும் கணக்கிடப்பட்டு சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது நாம் காண்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் தேவன் இந்த சிருஷ்டிப்புகளை எல்லாம் உண்டு பண்ணின நோக்கம், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை வரும்படி தானே என்று எழுதியிருக்கிற வண்ணமாய் ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியை தமக்காக உருவாக்க வேண்டும். தமக்காக உருவாக்கி தம்மை தொழுது கொள்ள, தம்மை சேவிக்க, தம்மை ஆராதிக்க, தம்மோடு கூட இருக்க ஒரு சந்ததி வேண்டும் என்றாரே. சங்கீத புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை வாசிக்கும் போது எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் என்று எழுதியிருக்கிறாரே. அதற்காக இயேசுவானவர் வந்து சொன்னார். அதற்கு முன்னமே யோவான் ஸ்நாபகன் சொன்னார், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்றாரே. அதே வார்த்தைகளே மார்க்கு சுவிசேஷத்தில் இயேசுவும் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்றார். இயேசு கிறிஸ்துவும் யோவான் ஸ்நாபகனும் எப்பொழுது சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்ததோ அதுவரையும் தேவன் தாம் சிருஷ்டிக்க கொண்டிருந்த அந்த சந்ததியை பார்க்கும்படி ஆசையாயிருந்திருக்கிறார். அப்படி ஆசையாயிருக்கிறதே உன்னுடைய கண்களுக்கு முன்பாக கோர சிலுவையில் துடிக்க துடிக்க தன் கடைசி சொட்டு இரத்தமும் சிந்தி தன் ஜீவனை ஈண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட போது கர்த்தருடைய கண்கள் இதோ தாம் தெரிந்து கொண்ட சந்ததியை உருவாக்கும்படி, பூர்வ பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியம், ஆதி அப்போஸ்தல காலத்துக்கு பின் அப்போஸ்தலரால் பிரசங்கிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே உருவாக்கப்படுகிற ஒரு புதிய சந்ததி, அந்த சந்ததியாக எழும்ப போகிறவர்களை குறித்து ஆனந்தம் கொண்டவராய், மகிழ்ச்சி அடைந்தவராய், இதோ என்னோடு கூட தம்மோடு கூட வாசமாயிருக்க, தம்மை தொழுது கொள்ள, தம்மை ஆராதிக்க, தமக்குன்னு ஒரு சந்ததியை பெற்றெடுக்கும்படி
கோர சிலுவையில் துடிக்க துடிக்க தன் ஜீவனை என்ற அண்ட இயேசுவே ஒரு கணம் நினைக்கும் போது தேவன் அண்ட அலங்கோலமான நிலைமையில் பார்க்கும் அவ்வளவு கோரமான வேதனையில் அவர் துடித்து துடித்து கொண்டிருக்கும் போது அவருடைய மனம் இங்கே எழுதியிருக்கிற வசனத்தின்படியாக அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாயிருப்பார் என்று எழுதியிருக்கிறவனவாய் அந்த சந்ததியை பார்க்கிற சந்தோஷம் இந்த நீண்ட நாட்கள் தாம் காத்திருந்ததாட அந்த சந்ததியை பெற்றெடுக்கும் பாக்கியம் அந்த சிலுவையின் மூலம் கிறிஸ்துவானவர் மூலம் அவர் உண்டு பண்ணினார். ஆம் தேவ பிள்ளையே, அப்படி உண்டு பண்ணப்பட்ட அந்த சந்ததி அப்போஸ்தல உபதேச காலத்துக்கு பின்பு பிறக்க துவங்குகிறது. அப்போஸ்தலர்களே அப்போஸ்தலரோடு கூட இருந்த 120 பேரையும் சேர்த்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பி தேவன் தமக்கு சொந்தமான ஒரு சந்ததியை ஏற்படுத்தும்படியான பெரிய திட்டம் அந்நாள் முதற்கொண்டு எந்நாள் வரையும் நடந்தேறி வருகிறது. தேவபிள்ளை, அப்படி நடந்து ஏறும்போது இதோ ஒவ்வொரு ஆத்துமாக்களும் தேவ சமூகத்திற்கு கடந்து வந்து அவருடைய ரட்சிப்பை சுதந்திரிக்கும்படியாய் கடந்து வரும்போதெல்லாம் இதோ உண்மையாய் தேவன் ரட்சித்து தமக்கு சேர்த்து கொள்ள போகிற அப்படிப்பட்ட மக்கள் அவருடைய சமூகத்துக்கு வரும்போது காணும்போதெல்லாம் வருகிறதை காணும்போதெல்லாம் என்ன நடக்கிறதா? அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். கோர சிலுவையை குறித்து நாம் நினைக்கும் போது நமக்கு தெரியும். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 46வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எவ்வளவு மிகுந்த வருத்தம்! எந்த ஒரு பாவமும் கண்டுபிடிக்க இயலாமல் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்ட 5 இடங்களில் கொண்டு போய் விசாரித்த போது முடிவில் கைகளை கழுவி இந்த நீதிமான இரத்தத்தின் மேல் எனக்கு பங்கில்லை என்று சொல்லி நியாயம் விசாரிக்கிற பிலாத்து கை கழுவி போகிறதை நாம் பார்க்கிறோம். அவ்வளவாய் நீதிபரராய் எந்த ஒரு குற்றம் சாட்டின குற்றங்கள் ஒன்றும் அவர் மேல் ஒவ்வொருவில்லை. அவ்வளவாய் தன்னை நீதிமானம் பரிசுத்தவானுமாய் காத்துக்கொண்டு மனுக்குலமானது அவர் ஒரு கோர பாவியை போல சிலுவையில் தொங்கவிட்ட நேரம் தேவன் தாமே மனுஷகுமாரனாய் இருக்கிறவரை தேவன் தாமே ஒரு பாவியுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பது இல்லை என்று எழுதியிருக்கிற வண்ணமாய் இவ்விதமான பாடுகளும் வேதனைகளும் அனுபவிக்கிற அவரை நோக்கி பாராமல் ஒரு சில நிமிஷங்கள், ஒரு சில மணி நேரங்கள் அவரை பாவியாகவே சிலுவையில் ஒப்புவிட்டு வேதம் சொல்லுகிறது, பாவமில்லாத அவரை நமக்காக பாவமில்லாத அவரை நமக்காக நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவப்பிள்ளை, அவ்வளவாய் நம்முடைய பாவங்களுக்காக ஒரு பாவியை போல ஒப்புவிக்கப்பட்டு தன்னை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த அங்கே கோர சிலுவை துடிக்க சிந்தின அவருடைய இரத்தத்தாலும் அவருடைய ஜீவனாலும் உண்டு பண்ணி இருக்கிற மீட்புக்கு தேவன் தெரிந்து கொண்டுகிற ஆத்மாக்கள் தான் விசுவாசிகள். அவர் மிகுந்த திருப்தி அடைந்து கடந்து வருகிற ஆத்மாவை குறித்து மிகுந்த திருப்தி அடைந்து நோக்கி பார்க்கிற பாத்திரம்தான்
தேவ சபையில் வருகிற ஒரு ஆத்துமா, ஒரு விசுவாசி, தேவ பிள்ளை, அந்த ஆத்துமா, அந்த விசுவாசி அவன் யாரை போல இருக்கிறானா? வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 19:34 வாசிக்கும்போது, ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மரித்தாரா இல்லையா என்பதை அறிவதற்கு அவருடைய விலாவிலே ஈட்டினால் குத்தினான். அப்பொழுது அந்த இடத்தில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என்று எழுதியிருக்கு. தேவ பிள்ளையே, அந்த இரத்தமும் அந்த தண்ணீரும் என்ன? 1 யோவான் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு, பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு மரித்து கடைசி சொட்டு ரத்தம் உண்டிட்டு தன் ஜீவனை இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாய். ஆமா, நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்க அவர் சிந்தின ரத்தம் நமக்காக பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீரை குறித்து நாம் பார்க்கும்போது யோவான் சுவிசேஷம் அதனுடைய 3ஆம் அதிகாரத்திலே கடந்து செல்லும் போது அங்கே நிக்கதேமு என்கிற ஒரு மனுஷன் இயேசுவை தேடி அவரிடையிலே கடந்து வருகிறார். அப்படி கடந்து வரும்போது அவன் கேட்கிற ஒரு காரியம் 3ஆம் அதிகாரம் 2 வாசிக்கும் போது, அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றான். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர்வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ற தண்ணி இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், விலாவில் இருந்து வடிந்தோடுகிற இரத்தம், விலாவில் இருந்து புறப்படுகிற தண்ணீர் என்ன? இந்த தண்ணீர் தான் ஆத்துமாக்களே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மக்களே தன்னுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிறதா இருக்கிறது. இது ஏன் இப்படி விளக்குகிறது என்றால், நமக்கு தெரியும், ஒரு ஸ்திரீயானவள் கர்ப்பவதி ஆகும்போது அந்த கர்ப்பம் உருவாகுகிற அந்த உறையிலே, அந்த பையிலே தண்ணீர் நிரம்பி இருக்குமா. அந்த தண்ணீரில் தான் அந்த பிள்ளை வளர்ந்து பூரண பிரசவத்துக்குரிய பூரண நாள் நெருங்கும் போது அந்த தாயானவள் அந்த பிள்ளையை இரத்தம் சிந்தி
இரத்தம் சிந்தி பெற்றெடுக்கிறாள். கற்பத்திலே, கற்ப பையிலே தண்ணீரில் பிள்ளை வளர்ந்து பூரண வளர்ச்சி வந்து பெரும் நேரத்தில் அந்த தாயானவள் இரத்தம் சிந்தி பெற்றெடுக்கிறது போல கோர சிலுவையில் நமக்காக துடிக்க துடிக்க தன்னுடைய ஜீவனை விட்டு அவர் மரித்தாரா இல்லையா என்று பார்க்கும்போது அந்த ஈட்டியினால் குத்தின வேளையில் புறப்பட்ட அண்ட இரத்தமும் தண்ணீரும் கொண்டு அவர் மீட்டெடுக்கிற சந்ததி தான் தேவ சமூகத்திற்கு வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும், அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் என்கிறத எந்த ஊழியக்காரனும் மறக்கக்கூடாது. தேவனை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தி, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தி அந்த ஆத்துமாவுக்கு மேலே எப்படிப்பட்ட அன்பு, எப்படிப்பட்ட பரிவு, எப்படிப்பட்ட பாசம் நம்ம காட்டணுமோ அப்படி காட்டி அந்த ஆத்துமாவை நாம் ஆதாயப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கென்று முழுமையாய் ஆதாயப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இயேசுவானவர் நம்முடைய கரத்தில் ஆத்துமாக்களை தருகிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. இங்கே சொல்லுகிறார், தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி கண்காணியாக வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவிதான் நம்மை கண்காணிகளாக வைத்திருக்கிறார். நம்மிடத்தில் தருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களை குறித்தும், ஒவ்வொரு விசுவாசிகளை குறித்தும் நாம் முடிவிலே கர்த்தருடைய சமூகத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர்கள் அதனால் மிகுந்த எச்சரிக்கையோடு, நான் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தேவனுடைய ஸ்தானாபதி என்று நீ உன் ஹிருதயத்தில் நிச்சயித்ததுண்டானா, உன் கையில் ஒரு சபையை தந்ததுண்டானால், பிரசங்கிக்க கூடிய அனுபவங்களோடு நீ என்ன செய்ய வேண்டும் என்று சமரியக்காரனுடைய ஒரு உபமையோடு தேவன் பேசியிருக்கிறதே. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30 முதல் 36 வரையும் வாசிக்கும் போது நாம் பார்க்கிறோம். இயேசு பிரயுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே அருமையான சமரியக்காரனுடைய ஒரு கதையை, உபமையை இயேசுவானவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த உபமையில் அந்த சமாரியக்காரனுக்கு நேரிட்ட காரியம் எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் இன்றைய நாட்களில் ஊழியங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு சிலர் கண்டவர்களாயிருந்தும் காணாதவர்களைப் போல, ஒரு சிலர்
கண்டும் செய்ய வேண்டியவைகளை செய்யாதவர்கள் போல விலகி போகும்போது அந்த சமாரியக்காரன் போய் அந்த லேவியனை அணைத்து கொண்டு முடிவில் சத்திரத்திலே கொண்டு போய் 35வது வசனம் வாசிக்கும் போது இப்படி எழுதியிருக்கிறது, மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து கையில் கொடுத்து 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அது உனக்கு தருவேன் என்று சொல்லி தேவன் சபையிலே கொண்டு வருகிற ஆத்துமாக்களை அவருடைய இரத்தம் கொண்டு பாவங்களற நீக்கி பாவங்களற கழுவி, ஹல்லேலூயா, தண்ணீரினாலே அவங்கள் பாவங்கள் போக கழுவப்பட்ட சபையில் சேர்த்து கொள்ளுகிற அந்த பிள்ளைகள், அந்த சபையில் சேர்த்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு கண்காணியாக வைத்திருக்கிற ஒரு ஊழியக்காரன் அவன் எப்படி இருக்க வேண்டும்? 2 காசு என்று நாம் பார்க்கும்போது நமக்கு தந்திருக்கிற எந்த கிருபையோ, ஒரு ஊழியக்காரனாக இருந்து ஆத்துமாக்களை வழிநடத்துவதற்கு நிச்சயமாக தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு சில கிருபைகளை கொடுத்திருப்பார், கிருபா வரங்களை கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா. அந்த கிருபைகளை கொண்டு, அந்த கிருபா வரங்களை கொண்டு நீ மிகவும் பாடுபடணும். சில நேரம் அதிகமாய் செலவிட வேண்டி வரும். அப்படி அதிகமாய் செலவிடும் போது அவர் வரும்போது அதனுடைய பலனை திரும்ப தருவார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்போது அவரிடத்திலிருந்து பிரதிபலனை எதிர்பார்த்து கொண்டு சபையில் கடந்து வருகிற ஆத்துமாக்களுக்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். அவரிடத்திலிருந்து மட்டும் பிரதிபலனை எதிர்பார்த்து கொண்டு விசுவாச மக்களுக்காய் நாம் பாடுபட வேண்டும். இந்த விசுவாச மக்களை தேவனுக்கென்று ஊழியக்காரர்களாகி நாம் ஆதாயப்படுத்தி கொள்ளும்போது கொலோசிய நிருபம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்குரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் பங்குள்ளவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். அவர்கள் இருதயங்கள் தேற்றப்படணும். தேவ சமூகத்திற்கு கடந்து வருகிற ஆத்துமாக்கள், விசுவாச மக்களுடைய இருதயங்கள் தேவனுடைய ஊழியக்காரனாய் இருக்கிறவனால் தேற்றப்படணும், அன்பினால் இணைக்கப்படணும். ஒரு விசுவாசியுடைய இருதயம் ஒரு ஊழியக்காரனோடு அன்பினால் இணைக்கப்படுகிற ஒரு அனுபவம் வரத்தக்கதாக ஊழியக்காரன் விசுவாச மக்களிடத்தில் நடந்து கொள்ளணும். ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்த்து கொள்ளுகிற எந்த ஒரு ஆத்துமாவும் வந்த உடனே பூரண பரிசுத்தம் உள்ளவர்கள் அல்ல. அநேகம் தப்பிதங்கள், தவறுகள், குறைகள், குற்றங்கள், அறிவீனங்கள், மதியீனங்கள் எல்லாம் இருக்கக்கூடியவர்களாகத்தான் சபையிலே கடந்து வருவார்கள். அதை பொருட்படுத்தாமல் 3 தரம் மறுதலித்த பேதுருவே இயேசுவானவர் பொருட்படுத்தவே இல்லை. அவருக்காக நியமிக்கப்பட்ட, பேதுருவுக்காக நியமிக்கப்பட்ட அந்த ஊழியத்தை செய்ய அவர் 3 தரம் இயேசுவை மறுதலித்த பின்பும் அவர் அந்த காரியத்திலிருந்து விலகவே இல்லை. அந்த ஊழியத்தையே பேதுரு செய்யும்படிக்கு அவரை அதிகாரப்படுத்தின ஒரு சாட்சி நம்முடைய கண்களில் நிற்க, சபையில் வருகிற விசுவாச மக்களுடைய எந்த குறையும் எந்த குற்றமும் நாம் சகிக்கிறவர்களாய் இருந்து அந்த மக்களுடைய ஹிருதயம் அன்பினா தேற்றப்பட்டு, அவருடைய முந்தி அவருடைய ஹிருதயம் தேற்றப்பட்டு, அப்புறம் ஊழியக்காரனோடு இணைக்கப்பட்டு, ஊழியக்காரனும் பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற
உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் அந்த மக்களை வழி நடத்தி இந்த பூமியில் அவர்களை சாட்சிகளாய் எடுத்து நிறுத்துவதற்கு நியமிக்கப்பட்டவர்கள் தான் என்பதை மறந்து கொள்ளாமல், தேவ பிள்ளையே, இன்று இந்த ஊழியக்காரர்களுக்காயிருக்கிற வார்த்தையை முடித்து கொள்ளுகிறேன். ஏனென்றால் ஊழியக்காரர்கள் என்று, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்று கடந்த நாளிலே நாம் தியானித்தோமே, அப்படியே சபையில் வருகிற விசுவாசி யார் என்றும் பிரசங்கிக்க வேண்டியது அவசியமாகையால் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்திருக்கிறேன். தேவ பிள்ளையே, இதோ உன்னிடத்தில் வந்திருக்கிற ஆத்துமாக்களிடத்தில் இருக்கிற எந்த குறைகளையும், குற்றத்தையும், தவறுகளையும், தப்பிதங்களையும், மீறுதல்களையும், மதியீனங்களையும், அக்கிரமங்களையும் பாராமல் அவர்களை அரவணைத்து கொண்டு, அவருடைய ஹிருதயங்கள் தேற்றிக்கொண்டு, அன்பினால் இணைக்கப்பட்டு, நீங்கள் எதை சொன்னாலும் கீழ்ப்படுகிற அளவுக்கு அவருடைய ஹிருதயத்தை கவர்ந்து இழுத்து கொண்டு அந்த மக்களை விசுவாசத்தில் பலப்படுத்தி கொண்டு தேவனுக்கு முன்பாக நீங்கள் சாட்சிகளாய் இருக்க வேண்டும். அப்படி சாட்சிகளாய் இருக்குமானால் தேவனுடைய அனுக்கிரகங்களினாலும் ஆசீர்வாதங்களினாலும் கிருபா வரங்களினாலும் சபைகளை நிரப்பிக்கொண்டு தேவ ஆவியானவர் சபைகளிலே உலாவி அசைவாடி அதிசயமான கிரியைகளை செய்கிறதை நாம் ஒவ்வொருவரும் காண்போம். ஆதலால் இன்று கேட்கப்பட்டபடி ஆண்டவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலனாய் தேவன் சேர்த்து கொள்ளுகிற ஆத்துமாக்களை குறித்து ஊழியக்காரர்கள் யாவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் இவ்வசனங்களால் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.